துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, எம் நேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதையன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? அதான் உங்களுடைய துக்கம், உங்களுடைய கவலை, உங்களுடைய ஏக்கம் எல்லாமே இப்போது சந்தோஷமாக மாறிட்டு இருக்குது, மாறப்போகுது. அதை கூடிய சீக்கிரத்தில் பார்க்க போகிறீங்கன்னு நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்கல்ல. ஏசப்பா அருமையான பாடல் கொடுத்துருக்குறாங்களே குட்டீஸ். இது வெறும் பாடல் மட்டும் கிடையாது, யோவான் 16:20 இருக்கக்கூடிய வசனமும் கூட. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே வெறும் இறைவார்த்தை கிடையாது, நம்முடைய வாழ்விற்கான பாதை, நம்ம வாழ்விற்கான வார்த்தைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல குட்டீஸ். அப்போது இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, உன்னுடைய துக்கம் கூடிய சீக்கிரத்தில், ஏன் நீ நினைக்க முடியாத நேரத்தில் கூட அது நிறைவான சந்தோஷமாக மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குட்டீஸ். இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ளே என்ன தோணும்? நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்கும் இந்த வசனத்தை நம்ம கேட்கும்போது. அப்படி தானே குட்டீஸ்? இது நம்ம இன்னும் எந்த ஆங்கிள் இதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு இது அருமையான ஒரு ஆறுதலை கொடுக்கும்னு கூட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் குட்டீஸ். வேறு ஒன்றுமே இல்லை குட்டீஸ், சிம்பிளாக நம்ம கடைக்கு போகிறோம். நான் கடையில் போய் 2 வாழைப்பழம் வாங்கினேன் குட்டீஸ், 2 பனானா வாங்கினேன். அந்த 2 பனானாவில் ஒரு பனானா நல்லா வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போதே நல்லா சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில் நல்லா கனிஞ்சு இருந்தது குட்டீஸ். இன்னொரு பனானா வெளியில் பார்க்கும்போதே ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஆனால் வேறு வழியெல்லாம் வாங்கணும்னு வாங்கியாச்சு. அப்போது இந்த 2 பனானாவில் எது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்களேன். நமக்கு நல்லா கனிஞ்சிருக்கிறதும் நமக்கு நல்லா இருக்குமான்னு தெரியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கிறதும் நமக்கு என்ன இருக்குமான்னு தெரியாது, நல்லா இருக்குமான்னு தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கிற கனி, அதோடைய தனித்திறமை, அதோட தனி விதமான ஸ்வீட்னஸில் அது இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? அப்படி தான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப கனிஞ்சிருக்கிற பழம் நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது குட்டீஸ். அப்போ தான் தெரிஞ்சது, நம்ம வெளியில் அவ்வளோ நமக்கு அடிபட்டு உடப்பட்டு நமக்கு இருந்தாலும் கூட அதுக்குள்ளே எப்படி இருக்கணும், அதுக்குள்ளே எவ்வளோ அதுக்குரிய ஸ்வீட்னஸ் இருக்கணும், அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு நிறைவு இருக்கணுமோ அந்த நிறைவு கண்டிப்பாக அதில் இருக்கும். அதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வெளிலேருந்து தானே குட்டீஸ் பார்க்குறோம். ஆனால் நம்மளை உள்ள உருவாக்குன, நம்மளை உள்ள செதுக்கி ஒரு காரியத்திலேருந்து கடந்து வர பண்ணிட்டு இருக்கிற ஏசப்பாவுக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ தூரம் ஆசீர்வாதம் இருக்குது, எவ்வளோ தூரம் நிறைவு இருக்குதுங்கிறது. ஸோ நம்ம தான் குட்டீஸ் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம இப்போ பட்டுட்டு இருக்கிற கஷ்டத்தையும் போராட்டத்தையும் நம்மளுடைய சோர்வுகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு அவ்வளோதான், நம்ம இனிமேல் இந்த லைஃப்பில் ஃபேஸ் பண்ண போகிற எல்லாமே நமக்கு இப்படி தான் இருக்க போகுதுன்னு நம்ம உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், டிசைட் பண்ணிடுறோம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ வெளியிலேருந்து இப்போ நீ படுற கஷ்டத்தை பார்த்து இந்த லைஃபே இப்படி தான் இருக்குன்னு டிசைட் பண்ணுற. ஆனால் உனக்கு அதுக்குள்ளே நீ எவ்வளோ வெளியில் அடிபட்டாலும் கூட உனக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நான் வச்சுருக்கேன்னு உனக்கு கண்டிப்பாக அதை அனுபவிக்கும் போது கண்டிப்பாக நீ என்னை புரிஞ்சுக்குவேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி யோவான் 16:20 சரி, இந்த பாடல்லையும் சரி நம்மள இடத்துல ஏசப்பா சொல்கிறாங்க, உன்னுடைய துக்கம் நிச்சயமாக சந்தோஷமாக மாறும். நீ இப்போ எடுத்திருக்கிற காரியத்தை குறித்து ரொம்பலாம் யோசிக்காத, அதில் நீ ஏன் கையை பிடிச்சிருக்கங்கிற நம்பிக்கையோடு போய்கிட்டே இரு. கண்டிப்பாக அதில் என்ன இடரல்கள் என்ன அடி உதப்பட்டாலும் கூட அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நான் உனக்கு ஸ்ட்ரென்த்து கொடுப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன்னு இந்த நாள் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அவர் கையை இருக பிடிச்சிக்குவோமே. அவர் நமக்கு சொன்ன வார்த்தை வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைங்கிறத நம்ம எப்போ உண்மையாக உணர்ந்து அக்செப்ட் பண்ணி அதன்படி நம்மளை நடக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமோ, கண்டிப்பாக நம்மளுடைய துக்கம் இந்த நாளில் நிறைவான ஆசீர்வாதமான சந்தோஷமாக மாறும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன. இந்த நேரத்திலும் நீங்கள் உன்னுடைய துக்கம் நிறைவான சந்தோஷமாக மாற்றப்படும்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது டாடி. எங்கள் லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நடக்கணும்னா நீங்கள் இருந்தால் தான் நடக்கும். உங்களுடைய கரங்களில் இதை முழுவதும் ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. ஆமீன்.